சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ருத்ராஜ் வந்துட்டு ஒரு டீசென்ட் 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு ஒரு ரன் ரேட் கொடுத்துட்டனால லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 ரெக்வயர் தான் இருந்தது. நீங்க வந்துட்டு ரன்ன பால் அடிக்கணும் தான் இருந்தது. அதையே நீங்க ப்ரெஷர் ஆக்கி கடைசி ஓவர்ல கொண்டு போய் தேவையில்லாம ஒருத்தர் ரன் அவுட் ஆகி அவருக்கு பாட்டை போட்டு உள்ள வர வச்சுலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இந்த மேட்ச் நான் சீரியஸா சொல்றேன், இஃப் ஆர்சிபி பேட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர்ஸ் மோர் தென் 170 180 சிஎஸ்கே வில் ஸ்ட்ரகிள். ருத்ராஜ் கைக்வாட தவிர அந்த பிச்சில் கரெக்டா அப்படி ஆடுறதுக்கு யாருமே இல்ல. ரச்சின் ரவீந்திராக்கு ஆங்கர் ரோல்னு கொடுத்துருக்கு. திடீர்னு அவரை வந்துட்டு ஒரு 30 பால் 60 அப்படின்னு அடிக்க சொன்னீங்கன்னா அவர் கஷ்டம். அவர் ஆங்கர் தான் பண்ணணும், அவர் ரெண்டு நிக்கணும். ஸோ அங்கதான் வந்துட்டு சிஎஸ்கே இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு தோணுது. ஏன்னா தே டோன்ட் ஹேவ் த ஃபயர் பவர். அப்படி வந்த உடனே வந்துட்டு ஒரு 2015-14 தோனியா இருந்திருந்தாரு அப்படின்னா பிரைம் தோனி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும். இப்ப இருக்கிறது வந்துட்டு சும்மா பிராட்காஸ்டர்ஸ்க்கு தீனி போடுற தோனி. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 30 38 அடிக்கிறதுக்குன்னா இங்க நிஜமா ஆள் கிடையாது.